கடைசியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனா அவங்க போட்டிருக்கிற அறிக்கையில எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் எடுக்கிறது மன்னிச்சிருங்க பாஸ், எங்களால வர முடியல. சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம கொள்கை எதிரி சதி பண்றாங்க. இப்பவாவது அவங்களை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க ப்ளீஸ் அண்ணா. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கோம், அதிர்ச்சியில் இருக்கோம். இதை நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கிட்டத்தட்ட நான்லாம் 2500 ரூபாய்க்கு மேல போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு காசை விடுங்க. அதாவது இன்னி வாழ்க்கையில ஆனா நான் பார்க்கவே முடியாது. வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்காடமே. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். என் வாழ்க்கை நான் சாகர ஒரு டைம் தான், பிறந்தது ஒரு டைம் தான், எனக்கு கல்யாணம் ஒரு டைம் தான். அதே மாதிரி கடைசியா அண்ணனை பார்க்க போறதும் ஒரே டைம் தான் ஸ்கிரீன்ல. ஸோ அதை கூட புரிஞ்சுக்காம இவனுக்கெல்லாம் என்னத்தை இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா போச்சு இவனுக்கெல்லாம். அது அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டு. சார் ஓரமா பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் வராங்க, கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி ஓரமா. அலங்கார பந்தரிலே அழகாக படுத்து விட்டோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனார் அன்பு நண்பன் என்று மாண்டனார். அலங்கார பந்தரிலே அழகாக படுத்து விட்டோ. ஸ்கூலுக்கு சத்துணவு சாப்பாடு உருவாக்கியிருக்காரு. மதியானம் யூனிஃபார்ம் விஜய் என்ன பண்ணிருக்காரு? ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் மட்டும்தான். நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். போன மாநாடு கரூருக்கு அழைச்சிட்டு போனேன் பொண்டாட்டிய. அங்க பிரசவத்தோட வந்தா கலைஞ்சு போச்சு. பயப்படல, என் தலைவனுக்காக தான் சுத்தான் என் புள்ள. பெருமை தான் பண்றேன். கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ சீன் ஆயிடுச்சு. இந்த படத்துல 3 மாசம் புள்ள செத்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ள வந்துட்டு ஆன் ப்ராசஸ்ல பிள்ளைய வச்சுட்டு வந்திருக்கான். பாத்துக்கங்க, ஒரு பிள்ளைய விட்டாலும் அடுத்தது ப்ராசஸிங்ல இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன எங்களுக்கு முக்கியம் தவளபதிக்கு மிஞ்சுதான் புள்ளையா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும். வீட்டுல உள்ள எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்களா? இந்த மாநாட்டுல செத்தாலும் அடுத்து பக்கத்து வீட்டுல இருக்க முதற்கொண்டு பண்ண சாவடி பண்ண தவிர என் தளபதி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அழுதுகிட்டு சொல்றா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா. ஆனா பண்ண பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மொக்க கதை ப்ரோ அவனுங்க. லைன்ல அவனுங்களா 10ஆம் தேதி வருவாரா அண்ணன் தம்பி பொங்கலா. டேய் இது பொங்கல்ரா, இது தளபதி பொங்கல்ரா. இது வீடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டேய் பாவண்டா அவனை விடாதீடா. ஆனா இன்னைக்கு தளபதி பொங்கல் அவ்வளவுதான் கன்ஃபார்ம். பா பராசக்தி ஒழுங்கா காலாம கோயில போயிட்டு சூளத்தை ஏற்றிட்டு டேட் அங்கே மாற்றி வச்சிரு. உனக்கு இதான் நல்லது. ஓம் சக்தி பராசக்தி தான். நீ அவ்வளோதான் கிளாஸா தளபதி தான் மாசு. அவ்வளோதான். இத டைவர்ட் பண்றதுக்காக தான் சார் இந்த ஸ்ட்ரைக்கே பண்ணது. என்னத்தை எடுக்கிறான்? படிச்சு முன்னேறதுக்கு 1008 திட்டங்களை கொண்டாந்து ஒரு லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்தா
அதை எடுத்து வச்சுக்கிட்டு விஜயை நொட்ட போறோம் மயிரை புடுங்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தந்தாக்க அதை வச்சு எப்படியாவது முன்னேறதுக்கு பார்க்கணும், சிந்தனையை வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் யோசிச்சு பல விஷயங்களை கத்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு இவனுங்கெல்லாம் பாருங்க அப்படியே மூளையெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி போய் நிக்குது. ஒரு நாயை எவ்வளவுதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட முட்டி வீட்டுல தாண்டி போகும். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவனுங்க இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் தப்பு தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சலுகைகளையே குறை சொல்லிக்கிட்டு ஒரு விரல் புரட்சி, இந்த இலவசங்கள் வேண்டாம், ஓசி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம்னு சொல்லி நொட்டிக்கிட்டு திரியிறது. என்கிட்ட பணத்தை புடிங்கிட்டியாடா? ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பேன். ஆனா ரசிகர்கள் விஜய், ரசிகர்கள் ஜனநாயகன் படம், சினிமா, தியேட்டர் உட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. பெரிய சம்பாவனை, அம்பிக்கு பெரிய மனசு, சர்வ மங்களம் உண்டாகட்டும், தீர்காயுஷ்மாம் பவா. ரொம்ப சந்தோஷம். மணி என்ன கிட்டா? இவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. யார் இந்த பிஞ்ச தலைக்கா? சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேக்கிட்டு இருந்தா தலை எதுக்கு இப்படி வச்சிருக்கான? ஊருக்குள்ள பார்பர் ஷாப்பே கிடையாதா? இவனுங்க படிக்காம வேலை வெட்டி இல்லாம கிடப்பானுங்க, எல்லாத்துக்கும் அரசு மேல தூக்கி பழிய போட்டுறது. அரசு என்னென்னலாம் மக்களுக்கு வேணுமோ, மாணவர்களுக்கு வேணுமோ எல்லாமே பண்ணுது. எதையுமே சரியா உபயோகிக்காம அந்த லேப்டாப்ல உட்காந்துருந்து நீ என்ன பண்ணுவானுங்க பாருங்க, ஜனநாயகன் படம் பார்க்க போறானுங்களா? நோ ப்ராப்ளம். சீக்கிரமா பொங்கல் காசை போட்டு விடுங்க, நாங்க ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும், டிக்கெட் விலை அதிகமா இருக்கும், 1000 ரூபாயா 1500 ரூபாயா, சீக்கிரம் போட்டு விடுங்கன்றானுங்க. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாது. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க, அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இந்த ஒரு விரல் புரட்சி கும்பலுக்கு இந்த இலவசங்கள்லாம் பிடிக்காதே, பேசாம அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தா வேற ஏதாவது பயன்பெறக்கூடிய மக்களுக்காவது, ஏதாவது மாணவர்களுக்காவது அது வந்து நல்லபடியா போய் சேர்ந்துருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு இது? படிச்சு முன்னேறக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அந்த லேப்டாப் போய் சேர்ந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இனிமே ஃபில்டர் பண்ணணும். விஜய் ரசிகர்கள் யாராவது இருக்கானுங்களா, அவனுங்களை எல்லாம் தூக்கி தூர ஏறி, இந்த கிளாஸ்ல எவனெல்லாம் இருக்கானா அவனெல்லாம் தூக்கி தூர ஏறி, அவனுக்குலாம் இந்த லேப்டாப் கொடுக்க கூடாது, நீ போ வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்டுறணும். இவனுங்களை என்ன வேணா பேசிட்டு இருக்கட்டும், எங்களை பத்தி பயம், எங்களை என்ன ஒடுக்குறீங்க அடக்குறீங்க, என்ன வேணா பேசிட்டு போடா மயிரன்னு ஓரமா பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு மற்றபடி நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்தா போதும். What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ஐயோ, நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கையிருங்க பரமா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல, அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுங்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சியாளா? பரமா படிடா பரமா, படிச்சு அசிங்கமா இருக்கா? நானும் சிரிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இவனை பார்த்தா எனக்கு சிரிக்கணும் தான் தோணுது. என்னாச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். எப்படி உனக்கு 3000 கட்சிச்சு? பொங்கலுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களே ரேஷன் கார்டுல, அந்த காசை எடுத்துட்டு போய் டிஎம் ஃபார் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 3000 வாங்கி ஏமாந்துட்டான். வாங்கிட்டான் டிக்கெட், ஆனா வந்து இப்ப படம் தள்ளி போயிடுச்சு. கவலைப்படு ப்ரோ, நாங்க ஓ கூட இல்ல, உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாதன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒண்ணே இல்ல, அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ, மனசை தளர விடு ப்ரோ, எல்லாம் கெட்டதா விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி. அந்த டிக்கெட் என்ன பண்றதுன்னு தெரியாம ரீஃபண்டுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆன்லைன்ல வாங்கி இந்த மாதிரி ரீஃபண்ட் வாங்கிருக்கலாமா, தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல வாங்கி இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கெஞ்சிட்டு இருக்கான்.
என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? ப்ளீஸ் இவனுக்காக யாராவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏமாத்துறவங்க இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாவது போடுங்க. ஒரு 1000 ரூபாவது போடுங்க ப்ளீஸ். இப்ப ரெண்டு போட்டி ஒரே டயத்துல வெளியாகும். இப்ப வெளியாகி ஒருவேளை ஜனநாயகனை விட பராசக்தி நல்லா இருக்குன்னு பராசக்தி அதிக வசூலையும் பராசக்தி அதிக கூட்டத்தையும் கூட்டிடுச்சுன்னா முதலமைச்சர் கனவில் இருக்கும் விஜய் தலையில அது மண்ணவாரி போட்ட மாதிரி. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. இப்ப விஜய் தரப்பு பயப்படுறாங்க. என்ன செய்யலாம்? ஏதாவது செஞ்சு இப்போ கடைசி படம் வசூல வேற அள்ளணும். பிளாக்ல 1000 2000 டிக்கெட் விட்டாலும் பத்தாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவும் நம்மளும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போடுவோம். அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. என்ன நாடகம்? நம்ம நம்பியார் காலத்து டெக்னிக் தான். ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. பாரு, சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்தடிக்கிறேன். அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். நம்ம படத்தை ஒரு 10-11ஆம் தேதி வெளியே விட்டுருவோம். படத்தை வெளியே விடுற டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், படம் திரைக்கு வருகின்ற பொழுது 12ஆம் தேதி நீங்க என்ன பண்ணுங்க, டெல்லிக்கு வாங்க. சிபிஐ விசாரணை, விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். அப்ப எல்லா டிவிலையும் விஜய் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு, வீட்டுல இருந்து என்ன செஞ்சிட்டாரு, பேண்ட் சட்டையை மாட்டிட்டாரு, பனியனை போட்டாரு, பல்ல விளக்கிட்டாரு, வாயை குப்பிடிச்சிட்டாரு, முகத்தை கழுவிட்டாரு, ஷிப் எடுக்கிறாரு, தலையை சீவுறாரு, இதோ கிளம்பி விட்டார். காலை எடுத்து வலது காலை எடுத்து காரில் வைக்கிறார், இடது காலையும் உள்ளே எடுத்து வைத்து விட்டார், கதவையும் மெல்ல சாத்தினார் அப்படின்னு ஃபுல்லா லைவ் போகும். பாத்துருக்கீங்களா? எல்லா டிவியும் லைவ் போய் காரை டிரைவர் ஸ்டார்ட் செய்து விட்டார், இதோ கார் என்று கிளம்பியது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா, உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. விமானத்தில் ஏறி விட்டார், விமானத்தில் இறங்கி விட்டார், விமானத்தில் எத்தனை வாட்டி இருமினார், எத்தனை வாட்டி தும்மினார், இப்பெல்லாம் பிரேக்கிங்கா போகும். இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். அப்படியே அவர் போய் விமானம் சர்ரென்று தரையில் இறங்கியது அப்படின்னு டெல்லியில போட்டு, டெல்லியில அவர் சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போற வரைக்கும் பிரேக்கிங். இதை பார்த்துட்டே இருக்கிறவங்க இப்போ இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நீங்க நான் சொல்ற காட்சி நடக்குதா இல்ல நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரையரங்குகளில் குவியும் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க டெம்ட் ஆமா, போய் பார்க்கலன்னா பெரிய பாவம் போல இருக்கு. அப்படி டெம்ட் ஆகி வந்துதான் 41 பேர் அங்க போய் சேர்ந்தது. எங்க கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு என்ன காரணம்னா, தடைன்னு திரும்புற பக்கம்லாம் விஜய பத்தின செய்தி. டிவில இருக்கணும் பார்த்து வீட்டுல இருக்கணும் இருக்க முடியல. விஜய் போய் பார்க்கலாம், அது பெரும் பாவம் போல இருக்க, எப்படியாவது விஜய் பார்த்தே ஆகணும் போல இருக்கேன்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். இப்ப அந்த மாதிரி இப்ப எப்படி நினைச்சோம், எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு போவாங்க. அப்ப நம்ம வசூல பாத்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை தான் பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. தளபதி மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம் சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறார். உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா, லேப்டாப் அதுல இல்லையா, ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும். HCL நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்திவிட்டது தெரியாமல் தமிழிசை பேசியுள்ளதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். காலையில சாப்பாடு கொடுத்து காலையில பேசுவான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பான், என்ன பாத்தா தீட்டு தொட்டா தீட்டுனாடா, உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன் ஒத்த மாய விளையா அறுத்துட்டா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையில தொட்டா தான் தீட்டு, சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாங்கடா சொன்னது? இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இஸ்லாமியனா மாத்துனதே உன் மதம் தானடா. அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா?